அன்பான சகோதரி சகோதரிகளுக்கு இயேசு இனிய நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள். புனித மத்தேயு எழுதிய பரிசுத்த நற்செய்தியிலிருந்து வாசகம். அதிகாரம் 13, இறை திருவசனங்கள் 54 முதல் 57 முடிய. இயேசு தம் சொந்த ஊருக்கு வந்து அங்குள்ள தொழுகை கூடத்தில் அவர்களுக்கு கற்பித்தார். அவரை ஏற்றுக்கொள்ள அவர்கள் தயங்கினார்கள். மத்தேயு நற்செய்தி வருகின்ற ஓர் அடிப்படையான கருத்து: இயேசுவை ஏற்றவர்கள் சிலர், அவரை ஏற்க மறுத்தவர்கள் பலர். இயேசுவின் போதனை ஞானம் வெளிப்படுகிறது. அவர் செய்த புதுமைகளில் கடவுளின் வல்லமை தோன்றியது. இதை இயேசுவின் சொந்த ஊரான நாசரேத்தூர் மக்கள் நன்கு அறிந்திருந்தார்கள். ஆயினும் அவர்களுக்கு இயேசுவின் பெற்றோர்கள் யார், அவருடைய உறவினர்கள் யார் என்று தெரிந்திருந்ததால் இயேசு ஒரு சாதாரண மனிதன் தானே என முடிவு செய்து விடுகிறார்கள். ஆக இயேசுவை பற்றி வியப்பு ஒரு புறம், அவரை பற்றி நமக்கு எல்லாம் தெரியுமே என்ற அலட்சிய போக்கு மறுபுறம். இவை நாசரேத்தூர் மக்களின் கண்களை மறைத்து விட்டன. இயேசு உண்மையிலே யார் என்பதை அவர்கள் காண தவறிவிட்டார்கள். மட்டுமல்ல, அவர்கள் தங்கள் கண்களை மறைத்த திரையை அகற்ற முன் வரவில்லை. இயேசுவை பற்றி நாம் என்ன நினைக்கிறோம்? அவருடைய போதனையை நாம் உள்ளத்தை தொட்டு அதை உருக்குகிறதா? அவர் மக்களின் நன்மைக்காக புரிந்த அரும் செயல்கள் நம்மில் நம்பிக்கை எனும் தீபத்தை ஏற்றுகிறதா? இயேசுவின் போதனையும் சாதனையும் கண்டு வியப்போர் எல்லாம் அவரில் நம்பிக்கை கொள்வது இல்லை. ஒரே ஊரில் வாழும் மனிதர்கள் தங்கள் ஊர்க்காரர் வளர்ச்சி மகிழ்ச்சி அடைவதில்லை. பெரும்பாலும் பொறாமைதான் வருகிறது. இப்படி இருப்பதால் ஒருவருக்கொருவர் வளர்ச்சியை காண்பதில்லை. அதோடு மட்டுமல்லாமல் அந்த ஒட்டுமொத்த ஊர் வளர்ச்சியும் தடைபடுகிறது. மிக சிறந்த உதாரணம்தான் இன்றைய நற்செய்தியில் காண்கின்றோம். தன் சொந்த ஊருக்காரர் தானே என்று அலட்சியப்படுத்தியதால் இயேசு தன்னுடைய ஆற்றலை அங்கு வெளிப்படுத்த முடியவில்லை. இயேசுவின் திறமைகள் அங்கே காணப்படுவது இல்லை. தன் சொந்த ஊர்க்காரர் தானே என்ற உணர்வு நமக்குள்ளே மேலோங்கும் போது ஒருவருக்கொருவர் அன்பு கொள்ள வேண்டும், ஒருவரை ஒருவர் பாராட்ட வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஊரில் வளர்ச்சியை காண முடியும். பாராட்டினால் ஒருவரின் திறமைகள் வளர்கின்றன. பாராட்டினால் அற்புதங்களை காண முடிகிறது. பாராட்டினால் ஊர் ஒற்றுமையை காண முடிகிறது. மன்றாடுவோம். தந்தையின் விருப்போடு வாழ்ந்த இயேசுவே, உம்மை போற்றுகிறோம். உமது சொந்த ஊரின் உறவினர் உம்மை ஏற்றுக்கொள்ளவும் புரிந்து கொள்ளவும் மறுத்த நிகழ்வு என் கண்களை திறக்கின்றது. எனது சொந்தங்கள், உறவினர்கள் இவர்களுடைய குறைகளை ஏற்றுக்கொண்டு பாராட்டி மதிக்கவும் அன்பு செய்யவும் ஊக்கப்படுத்தவும் அருள் தாரும். ஆமேன்.